புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 15,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் அமித்ஷாவிற்கு அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி மற்றும் வைத்தியலிங்கம் காரைக்கால் பயணத்தின்போது அமித்ஷா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்தார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ள நிலையில் அதற்கு ஆதாரங்கள் இருந்தால் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்ட எந்த விசாரணைக்கும் தாம் தயாராக இருப்பதாக நாராயணசாமி தெரிவித்தார். குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்றும், நிரூபிக்க முடியாவிட்டால் அமித்ஷா பதவி விலகுவாரா என அவர் கேள்வி எழுப்பினார். ஆதாரமின்றி குற்றச்சாட்டு கூறுவது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சி எனவும் அவர் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய வைத்தியலிங்கம், மாநில அந்தஸ்து குறித்து தேர்தலை புறக்கணிக்க தயாராக உள்ளதாக கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமித்ஷாவை நேரில் சந்தித்தபோது ஏன் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மாநில வளர்ச்சியை விட அரசியல் லாபமே முக்கியமாக பார்க்கப்படுவதாகவும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் காங்கிரஸ் கட்சியின் பெயரை களங்கப்படுத்த முயற்சி செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஆதிதிராவிட மக்கள் நிலத்தை நான் அபகரித்தேன், எந்த சென்டார்கிலே கொடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் கொடுக்கப்பட்ட இடத்தை நான் விற்றேன், இதற்கெல்லாம் திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். லஞ்சம் வாங்கியவர்களை வைத்துக் கொண்டு எங்கள் ஆட்சியில் நான் ஊழல் செய்ததாக கூறுகிறார்.